ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம SBOவில் பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளையன்ஸுக்கிட்ட ஆப்புடைய லிங்க் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களுடைய அப்ளையன் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறாரு, இந்த மாதிரி லிங்க்கு கொடுத்துருவாரு. இது அவருடைய டவுன்லைனில் இருக்க எல்லாருக்குமே கொடுப்பாரு. இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலரில் இருக்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதால எனக்கு உடனே ஆப்புக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோருக்கு இட்டுட்டு போகும். இட்டுட்டு போய் அங்கே போய்ட்டு இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் மொபைல் நம்பர் வந்துடும். ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கணும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், ஓடிபி கொடுத்து பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரெஃபர் கோடு கேட்டதுன்னா, நீங்கள் வந்து பழைய ஆப் வச்சுருந்தீங்க, அதை சரியாக அன்இன்ஸ்டால் பண்ணல அப்படின்றதுக்காக அது உங்களுக்கு அது கேட்கும். இப்போ நீங்கள் எப்படி சரியாக அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்போ பாருங்கள், இது பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்பு, பைமோட் ஸ்மார்ட் ஆப். இது மேலே ஒரு டச் பண்ணுறீங்க பாருங்கள். டச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப் இன்ஃபர்மேஷன் வருதுங்களா, ஷேர்ன்ற ஆப்ஷன் வருதா, எடிட் ஆப்ஷன் வருதா, ரீநேம் வருதுங்களா, அன்இன்ஸ்டால் வருது, இதெல்லாம் வரும். அந்த ஆப் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வரும். ஆப் இன்ஃபர்மேஷன் வருதுங்களா, அதை என்ன பண்ணுற கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஸ்டோரேஜின்னு இருக்குது பாருங்கள். ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுறீங்க. ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிட்டு கிளியர் கேட்சி, கிளியர் டேட்டா ரெண்டுத்தையும் கொடுத்துடணும். இப்போ ஆல்ரெடி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதால நான் கிளியர் டேட்டா கொடுக்கல. கொடுத்துட்டா ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், மறுபடியும் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும். அதனால் வந்து கிளியர் கேட்சி மட்டும் கொடுத்தாரு. நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா கிளியர் டேட்டாவும் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறமா இங்கே வந்து அன்இன்ஸ்டால் இருக்கு பார்த்தீங்களா ரைட்டில், இந்த அன்இன்ஸ்டால் கொடுத்துடணும். கொடுத்துட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம லிங்கை கிளிக் பண்ணி, இப்போ வந்து உங்கள் ரெஃபருடைய லிங்க்கில் எப்படி வரணும், உங்களுடைய பழைய ஆப்பை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 1000 மெம்பர்ஸ் இருந்தாங்க, இப்போ 10,000 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. அதாவது ஒரு 30,000 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு காத்துட்ருக்கு, இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. டாஸ்குடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், டாஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் கம்பல்சரி எல்லாமே பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்பு ஸ்மார்ட் ஆப்பை வச்சுக்கணும், எல்லாமே வச்சுக்கணும். உங்கள் அப்ளைன் கிட்ட கேட்டுக்கணும். உங்கள் அப்ளைன் கைட் பண்ணலைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அப்ளைன் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.